சிறந்த தமிழ்நாடு அப்படிங்கிற இந்த மாலை பொழுதுக்கு உங்க எல்லாரையும் வருக வருகன்னு வரவேற்கிறேன். ஒரு கர்வத்தோட சொல்ல போறோம், மேல ஏறி வாரோம். எங்க பிள்ளைங்களா சொல்லுங்க, நான் கேட்கட்டும். இது கொண்டாட்டம் மட்டுமல்ல, நம்ம முன்னேறி வந்துட்டு இருக்கிறோம்னு சொல்ற ஒரு டிராவிடியன் ஸ்டேட்மென்ட். லெட்ஸ் once again hear for that a big round of applause. கல்வியில் சிறந்தது தமிழ்நாடு. நிறைய பேர் கேள்விப்படுவீங்க, சிஎமோட பிரேக்ஃபாஸ்ட் திட்டம் அப்படின்னு சொன்ன உடனே ஓகே அது ஒரு நல்ல திட்டம், அவங்களுக்கு காலை உணவு அவங்க ஸ்கூலுக்கு போகும்போது போடப்படுதுன்னு அப்படின்னு. இந்த காலை உணவு திட்டத்தை சமைச்சு போடுற தாய்மார்கள் இவங்க தான் இந்த குழந்தைகளோட வந்திருக்காங்க. முதற்கண் இவங்க எல்லாருக்கும் எங்களுடைய முதற்கண் வணக்கம். அப்பாவுக்கு வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். அப்பா தானே எங்களுக்கு சாப்பாடு போட்டீங்க, நாங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கோம். 100 நாள் வேலைக்கு தான் எங்க அம்மா போறாங்க. ஆனா எங்க அம்மா தினமும் சாப்பாடு வச்சுட்டு போவாங்க, நாங்க சாப்பிட மாட்டோம். அதனால எங்களுக்கு ஆரோக்கியம் இருக்காது, சுறுசுறுப்பாகவும் இருக்க மாட்டோம். இப்ப காலை உணவு இருக்கிறதுனால நாங்க ஆரோக்கியமாகவும் இருக்கோம், சுறுசுறுப்பாகவும் இருக்கோம், நல்லா படிக்கவும் முடிகிறோம். இந்த அப்பா இந்த திட்டத்தை கொண்டு வந்ததுனால நானும் ஐஏஎஸ் ஆக விரும்புகிறேன். அப்பாவுக்கு என் தமிழ்நாட்டு மாணவ குழந்தைகள் அனைவரின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். காலை உணவுல உங்களுக்கு பிடிச்சது எது சார்? எந்த டிஃபனுக்காக இன்னைக்கு இது இருக்குமா அப்படின்னு எதுக்காக வெயிட் பண்ணுவீங்க சார்? சேமியாவுக்கு. சேமியா? சேமியாக்கு இப்படி ஒரு ஃபேன் இருக்கும் நீங்க யாராவது நினைச்சு பாத்தீங்களா? சேமியா உப்மா ஒரு ஸ்டார் பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டமா இவங்களுடைய இதுலயே. கரெக்டா மேடம்? கரெக்டா? சேமியா இங்க யாருக்கெல்லாம் பிடிக்கும்? கை தொடுங்க. யோ என்னையா உன் சேமியாவை பார்த்தா நானே வாங்கி சாப்பிடலாம் போல இருக்கே. சிஎம் சார், ஐ லவ் யூ. உங்களுக்கு எது மேடம் பிடிக்கும் காலையில சாப்பிடுறதுல? சேமியா. யோ சேமியா இல்லாம யாருக்காவது ஏதாவது பிடிக்குமாயா? பொங்கல் யாருக்கு பிடிக்கும்? இல்லையா பொங்கலுக்கு இவ்வளவு ஃபேனா? என்ன சிவகுமார் சார் இவ்வளவு ஃபேன் இருக்காங்க பொங்கலுக்கு, நீங்களும் சரி. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் நான் கேட்டேன் சிவகுமார் சார், இந்த காலை உணவு சாம்பார் எப்படி இருக்கும்? கல்யாண சாம்பார் மாதிரி இருக்குமா? ஒருத்தர் சாம்பாரே பிடிக்காதுன்னு சொன்னவங்க கூட சாம்பார் ரொம்ப விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க. 5 நாளுமே சாம்பார் வைக்கிறோம், சலிக்காம சாப்பிட்றாங்க மேம். மேடம் இவ்வளவு சொல்லிட்டீங்க, இந்த சாம்பாரை நான் சாப்பிட்டே பார்க்கணும் மேடம். ஐயோ நிஜமாவே அருமையா இருக்குங்க சாம்பார். மேடம் இந்த கையில சமைச்சீங்க, வச்சுக்கோங்க மேடம். இது உங்களுக்கு, இது எங்க சிஎம்க்கு வச்சுக்கோங்க சார். இப்படி ஒரு சாம்பார் போட்டா நான் திரும்ப பிரைமரி போய் படிப்பேன் சார், அந்த மாதிரி இருக்கு. 90% 95% எடுத்து கூட பாஸ் ஆயிடுவோம். ஆனால் வேலைக்கு போகும்போது அவங்க கேட்குற சில விஷயங்கள் நமக்கு என்னன்னே புரியாது. இன்டர்வியூ எப்படி அட்டென்ட் பண்ணணும், எப்படி பேசணும், எப்படி கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும், எப்படி நடந்துக்கணும், இந்த மாதிரி வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமான விஷயங்களை இந்த நான் முதல்வன் திட்டம் மூலமாக இவங்க எல்லாருக்கும் கொடுத்து, இவங்க எல்லா இந்த எல்லா யங்ஸ்டர்ஸும் ஒரு பெரிய ஒரு பொசிஷனில் இன்னைக்கு இருக்காங்க, நல்ல நல்ல வேலையில் இருக்காங்க. அப்படின்னா இவங்க எல்லாருக்குமே ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாமே. நான் படித்தது எல்லாமே கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தேன். அப்புறம் கவுன்சிலிங் மூலமாக கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருநெல்வேலியில் இசி டிபார்ட்மெண்ட் கிடச்சிது. ஸோ எங்கள் ஊரில் எப்படின்னா எதுக்கு பொம்பளை பிள்ளைய படிக்க வச்சுட்டு படித்து என்ன ஆக போகுது அப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் அப்பா அப்படிலாம் இல்லை, என் பொண்ணு அவள் சொந்த காலில் நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை படிக்க வச்சாங்க. நான் முதல்வன் மூலமாக ஒரு 9 பேர் எட்வான் டெக்னாலஜிஸ் அப்படிங்கிற ஒரு செமிகண்டக்டர் ரிலேட்டடான ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். என்னோடய ஃபஸ்ட்டு மந்த்து சேலரி என் கையில் இப்போ இருக்குது. அது நான் எங்கள் அப்பா கையில் கொடுக்கணும் இந்த மேடையில் அப்படின்னு ஆசைப்பட்றேன். லைஃப்பில் எனக்கு யாருமே அவ்வளோ சப்போர்ட் பண்ணதே இல்லை, அப்பா மட்டும்தான். அப்பா 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 எல்லா விஷயத்துலையுமே அப்பா தான். ஸ்கூல்லையும் சரி காலேஜ்லேயும் சரி இதுதான் நீங்கள் நான் ஒரு விஷயம் சொல்லிட்டேன், நான் இதுதான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டேன்னா அப்பா மறுப்பே சொல்ல மாட்டாங்க. நீ படி, நான் படிக்க வைக்கிறேன், என்னால் முடியும் மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்பா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த உலகத்திலே யாருன்னா அப்பா மட்டும்தான். ஸோ அப்பா அம்மா தங்கச்சி இவங்க 3 பேர் தான் என்னோடய லைஃப் ஃபுல்லாமே.
ஸோ அப்பா வந்து நான் நல்லா பார்த்துப்பேன். ஒரு பையனா ஒரு பொண்ணா எல்லாமே இருந்து அப்பா வந்து அப்பா வந்து அம்மா அம்மான்னு தான் சொல்லுவாங்க என்னைய தங்கச்சியும். ஸோ வந்து இன்னொரு அம்மாவா எங்கள் அப்பா வந்து நான் ரொம்ப நல்லாவே பார்த்துப்பேன். ஸோ அப்பா வந்து எதுக்குமே கவலைப்படக்கூடாது. ஸோ அப்பா என்னோட மாதம் சம்பளம். நான் முதல்வன் என்ற ஒரு திட்டம் இந்தியாவிலே இல்லாத ஒரு திட்டம். இந்த திட்டத்தை நான் நேரில் பார்ப்பதற்கு ஒரு சந்தர்ப்பம் வாய்ந்தது. இந்த வருடம் தூத்துக்குடி மாவட்டத்தில் நான் முதல்வன் திட்டத்தின்படி 72 மாணவர்கள் சட்டக்கல்லூரியிலே சேர்ந்திருக்கிறார்கள். நாங்கள் எல்லாம் சட்டம் படிக்கும் பொழுது வீட்டிலே சொந்தக்காரர்கள் இருந்தால் ஒழிய சட்டக்கல்லூரி போக மாட்டோம். ஆனால் தூத்துக்குடியிலே 72 மாணவர்கள், அதில் 52 மாணவிகள் சட்டக்கல்லூரியை சேர்ந்திருக்கிறார்கள். நம்மளுமே ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் தானே, கவர்மெண்ட் ஸ்கூலோட அலுமினி. நம்ம வந்து இலவச திட்டங்கள் அவ்வளோ அனுபவிச்சிருக்கோம். அட்லீஸ்ட் ஒரு நன்றியாவது சொல்லலைன்னா எப்படி? ஏன்னா நான் பஸ் பாஸ்லேருந்து ஃபஸ்ட்டு கிராஜுவேட் ஸ்காலர்ஷிப்னு எல்லா கவர்மெண்ட்டோட இலவசங்களை அனுபவித்து அதில் படித்து நான் ஒரு இன்ஜினியரிங் முடித்த ஒரு ஸ்டூடெண்ட்டு. அப்படி இருக்கிறப்போ இவங்கெல்லாம் நன்றி சொல்லும்போது நான் மட்டும் ஏன் நன்றி சொல்லாமல் அங்கேயே உக்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இங்கே வந்தேன். ஏன்னா நான் ஒரு மிடில் கிளாஸ்னால் நகரத்தில் இருக்கிற மிடில் கிளாஸ் கிடையாது, ஊர் சைடில் இருக்கிற மிடில் கிளாஸ். ஊர் சைடில் என்ன மிடில் கிளாஸ்னால் நாங்கள் வந்து இட்லி கறியெல்லாம் வந்து ஞாயிற்றுக்கிழமை எடுக்க மாட்டோம், தீபாவளி பொங்கல் விசேஷங்களுக்கு மட்டும்தான் எடுப்போம். அந்த அளவுக்கு நாங்கள் மிடில் கிளாஸு. ஸோ இந்த இலவசங்கள்லாம் இதெல்லாம் எங்களுக்கு எவ்வளோ ஹெல்ப் ஆச்சுன்னு நான் உணர்ந்தவன். ஸோ இந்த சமயத்தில் நான் தமிழக அரசுக்கு நன்றி சொல்கிறதுக்காக இந்த ஸ்டேஜ் ஏறி இருக்கேன். கல்விக்காக எப்போவுமே நம்ம முன்னாடி நிற்கணும். சொல்லுவாங்க சச்சின் டெண்டுல்கர் படித்தாரா, இளையராஜா படித்தாரா, இல்லை ரஹ்மான் படித்தாரான்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. நம்பாதீங்க, அப்படி ஜெயித்தவங்க 100 பேர் தான். படித்ததுனால ஜெயித்தவங்க தான் இங்கே அவ்வளோ பேர் இருக்கும். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள். எக்ஸப்ஷனல் எப்பயுமே எக்ஸாம்பிள் ஆகாது. முதல்வர் அந்த ஏவியில் சொன்னது தான், படிங்க படிங்க படிங்க. நான் எக்ஸ்ட்ரா ஒரு தடவை சொல்கிறேன், படிங்க. நான் முதல்வன் என்கிற திட்டம் ரொம்ப 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 தேவையான, மிகச்சரியான நேரத்தில் தமிழ்நாடு அரசு கொடுத்திருக்கிற திட்டம் என்பதை நான் நேர்லேயே பார்த்தேன். அது போன ஆண்டு +2 முடித்த மாணவர்கள் அடுத்த கட்டத்துக்கு போகும்போது, அடுத்த கல்லூரிக்கு போகிற போது அவங்கள தயார்படுத்துவதற்கான அந்த ஸ்கில் பேஸ்ட் ட்ரைனிங் சிஸ்டம்ஸை லான்ச் பண்ணுற ஒரு கூட்டத்தில் மாணவர்களை பார்த்தேன். எல்லாருக்கும் சின்ன தயக்கம். +2 படிச்சுட்டாங்க, ஓரளவு மார்க்கெல்லாம் வந்தாச்சு. அடுத்த நிலை கல்லூரிக்கு போகிற போது எப்படி பேசுவது, எப்படி நடந்து கொள்வது, பிளேஸ்மெண்ட் எல்லாம் வந்தால் அங்கே எப்படி ஃபேஸ் பண்ணுறது, இந்த தயக்கம் நாங்கள்லாம் படித்த காலத்தில் இந்த 30-35 ஆண்டு காலமாக அட்ரஸ் பண்ணாத ஒரு தயக்கத்தை நான் முதல்வன் ஸ்கீம் வந்து இந்த மாணவர்களுக்கு விலை மதிக்க முடியாத ஒன்றை கொடுத்திருக்கிறது. வேலை வாய்ப்பை கொடுத்துருக்கு, ஸ்கில்ஸை கொடுத்துருக்கு. அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். அதெல்லாம் விட பெருசாக ஒன்று கொடுத்துருக்கு. சமூகத்தை பார்க்கிற தன்னம்பிக்கையை இந்த குழந்தைகளுக்கு இந்த திட்டம் கொடுத்திருக்கிறது. இந்த மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீமை பற்றி இங்கே நிறைய பேசிட்டாங்க ஏற்கனவே. எங்கள் அப்பா ஒரு பள்ளிக்கூடத்தில் தலைமை ஆசிரியராக இருந்தார். அப்போ ஒவ்வொரு நாள் காலையிலும் வீட்டிலேருந்து பரபரப்பாக கிளம்புற போது கூடுதலாக 4 டிஃபன் பாக்ஸ் கட்டிக்கிட்டு போவார். நாங்கள்லாம் கேலி பண்ணுவோம், என்னப்பா உங்களுக்கு ஒரு டிஃபன் பாக்ஸ் போதாதா, 4 வேளையாக சாப்பிடுவீங்கன்னு கேட்போம். உண்மையில் அவர் எதுக்கு அதை எடுத்துகிட்டு போவார்னா, ஒவ்வொரு நாள் காலையிலையும் ப்ரேயர் நடக்கிற போது 4 பசங்களாவது மயக்கம் போட்டு விழுவாங்க. கட்டாயமாக இது சாதாரண மக்கள் படிக்கிற நிறைய பள்ளிகளில் இது நடக்கும். கொஞ்சம் வெயில் வந்த உடனே அப்படியே மயங்கி மயங்கி பொத்துன்னு விழுவாங்க. எங்கள் அப்பா சொல்லுவார், ஒரு 4 பேருக்காவது சாப்பாடு கொடுக்கலாம், ஏன்னா சாப்பிடாம ஸ்கூலுக்கு வர்றதுனால தான் மயங்கி விழுறாங்கன்னு எங்கள் அப்பா சொல்லுவார். தனி மனிதர்கள் எவ்வளோ செஞ்சிட முடியும்? 3 பேர் 4 பிள்ளைங்களுக்கு வேணால் கொடுக்க முடியும். ஆனால் அரசாங்கம் இந்த திட்டத்தை கையெடுத்து, குறிப்பாக இங்கே ஒரு காணொலியில் அதை எவ்வளவு ஹைஜீனிக்காக செய்கிறாங்கன்னு பார்த்தோம். எனக்கு ரொம்ப பிடிச்சது, பேக் பண்ணுற இடத்துலேருந்து வண்டியில் ஏற்றி பூட்டு போட்டுட்டா இறங்க வேண்டிய ஸ்கூலில் தான் அதை திறக்க முடியும். நடுவில் திறந்து அங்கங்கே அது போக முடியாது. நெல்லுக்கு இறைத்த நீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கு போக முடியாதுங்க, அது நெல்லுக்கு மாத்திரம்தான் போக முடியும் என்று அந்தந்த பள்ளிகளுக்கு அந்த உணவு போய் சேருகிறதை பார்க்கிற போது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. ஒளி வீசுக சூரியனே, யுகமாறுது வாலிபனே, ஒரு தோல்வியிலாது வேள்வியினால் சோதனை
மத சாமரம் வீசிய பாமர சாதிகள் சாதனை கண்டுவிடும். இனி உன் விழிகள் சிவந்தால் உலகம் விழியும். இந்தி போராட்ட சமயத்தில் ஒரு கையெழுத்து பிரதியை வந்து அடிக்கடி அண்ணா படிச்சிடறான். படிச்சுட்டு யார்ப்பா ஒரு அழகாக எழுதுறா, அந்த இளைஞரை நான் மீட் பண்ணணும்னு சொன்னாராம். அவரை பிடிச்சிட்டு வந்து கூட்டி வந்து நிறுத்தினாங்களாம். அண்ணா பார்க்கும்போது ஒரு 14 வயசு பையன் நின்றாராம். அவர் தான் மு. கருணாநிதி. அவர் ஷாக் ஆகிட்டாராம். என்னப்பா நான் ஒரு 30 வயசு இருக்குன்னு நினச்சா, நீ 14 வயசில் இருக்கு, நீ ஸ்கூலுக்கு போகலையான்னு. இல்லைங்க அண்ணா, நான் ஸ்கூலுக்கு போகிறது இல்லை அப்படின்னாரான். அதெல்லாம் வேணாம், முதல்ல நீ ஸ்கூலுக்கு போ, அதுக்கப்புறம் தான் அரசியல், அதுக்கப்புறம் தான் போராட்டம்னாரான். வீட்டுக்கு வந்துட்டாரான். அண்ணா சொன்னதை தட்ட முடியாது. ஆனால் வீட்டுக்கு வந்து யோசிச்சுட்டு, அண்ணா சொன்னதை தட்ட முடியாது, ஆனால் நான் தட்டுறேன், அது அண்ணாவுக்கு தெரியாமல் இருக்கட்டும், கடைசி வரைக்கும் ஸ்கூலுக்கே போகலையாம். அவர் ஸ்கூலுக்கு போகாமல் வாழ்ந்ததுனால தான் நீங்கள்லாம் ஸ்கூலுக்கு போகிறீங்க. துரோணாச்சாரியார், கிருபாச்சாரியாரில் ஆரம்பித்து ராஜகோபாலாச்சாரியார் வரைக்கும் நாம் படிப்பதை தடுத்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் இந்த கொள்கைக்கு எதிராக சமத்துவம் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிற இடத்துல சமத்துவமும் சமூக நீதியும் இருக்கணும்னு சொல்கிற ஒரு கட்சி, ஒரு கொள்கை ஆட்சியில் இருக்கும் பொழுது அவங்க எல்லாரையும் படிக்க வைக்கிறதுக்கு எத்தனை திட்டங்கள் முடியுதோ அத்தனை திட்டங்களையும் போடுறாங்க. காலை உணவு கொடுக்குறாங்க, நான் முதல்வன் இருக்குது, தமிழ் புதல்வன் இருக்குது. இந்த இப்படி அவங்க ஒரு வரிசையாக திட்டங்கள் போட்டு எப்படியாவது படிச்சிருக்கன்றாங்க. நீங்கள் கட்டணம் இல்லாமல் பேருந்து கொடுக்குறாங்க, வேற யாரும் ஆட்சி பண்ணாலும் அவங்க வந்து மடிக்கணினி கொடுக்குறாங்க, சைக்கிள் கொடுக்குறாங்க, எப்படியாவது படித்து மேலே போயிருங்கிறாங்க. இதை தடுப்பதற்கு அவங்க முன்ன கட்டைவரில் கேட்ட மாதிரி, கர்ணனுக்கு அம்னீஷியா கொடுத்தா மாதிரி, இப்போ புதிய கல்விக் கொள்கையை ஒன்று கொண்டாந்து உங்களோட தடுக்கிறத தடுக்க பார்க்குறாங்க. இதை இப்படி அவங்க தடுத்து இதை ஏற்க மாட்டோம்னு சொன்னவங்களுக்கு நமக்கு நியாயமாக வர வேண்டிய 2150 கோடி பணத்தை தரமாட்டேன்னு சொல்கிறாங்க. இப்போது நமக்கு உடன்பாடு இல்லாத அல்லது கொள்கையாக அரசியலாக முரண்பாடு கொண்ட ஒரு கட்சி ஒன்றியத்தை ஆளும்போது எந்த உதவியும் இல்லாமல் கைகளை கட்டி கால்களை கட்டி தண்ணீரில் போட்டதுக்கப்புறமா நீந்தலாம் என்று பார்க்காமல் தான் நீந்தி தமிழக மக்களையும் கரை சேர்க்கக்கூடிய ஒரு உழைப்பை செலுத்தியிருக்கக்கூடிய இந்த முதல்வருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. ஸ்போர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் கடந்த 4 வருடங்கள்ல செஞ்ச எத்தனையோ சாதனையிலேயே, இந்த குறுகிய காலத்திலேயே எத்தனையோ வீரர்கள் எத்தனையோ இடத்துக்கு போய் தங்கம், வெள்ளி அப்படின்னு, வெண்கலம் அப்படின்னு வென்றுட்டு வந்திருக்காங்க. அதுல இருந்து சில பேரை இந்த மேடைக்கு இப்ப நம்ம அழைக்க போறோம். என் பேர் மனோஜ். நான் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி பக்கத்தில் திடீர்னு உச்சப்பட்டி கிராமத்தில் இருந்து வரேன். நான் இது வரைக்கும் 18 இன்டர்நேஷ்னல்ஸ் கண்ட்ரிஸ் இந்தியா ரெப்ரசன்ட் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். அப்புறம் கரண்ட் நேஷ்னல் ரெக்கார்டு ஹோல்டர். 14 வருஷமாக நான் தான் இந்தியாவிலே நம்பர் 1 நேஷ்னல் ரெக்கார்டு ஹோல்டரு. அது மட்டும் இல்லாமல் வேர்ல்டில் நம்பர் 5th பொசிஷனில் இருக்கேன். இது இப்படி வர்றதுக்கு எனக்கு முக்கிய காரணமாக இருந்தது நம்ம தமிழக முதலமைச்சரும் மற்றும் டெப்டி சிஎம் மட்டும்தான். அவங்க 2 பேர் இல்லைன்னா என் லைஃபை எப்படியோ மாறி இருக்கும். இதுக்கு முன்னாடிலாம் என் லைஃப் எப்படி கனவு, ஸ்போர்ட்ஸுன்றது ஒரு கனவே கிடையாது. நம்ம இப்படி மாற்றுத்திறனாளியாக பிறந்துட்டோம், நம்ம இனி அடுத்து என்ன பண்ண போகிறோம், லைஃப்பில் அவ்வளோதான், நம்ம லைஃப் முடிஞ்சிருச்சுன்னு தருணத்துக்குலாம் நான் போனது உண்டு. ஆனால் என்னைக்கு நம்ம இந்த ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டில் வந்து நான் சர்வே பண்ணணும், அன்னைக்கு இருந்து என் லைஃப் ரொம்ப நல்லா இருக்குது. இது வரைக்கும் நான் இந்த கவர்மெண்ட்லேருந்து மட்டும் 48 லட்ச ரூபா நான் ஹை கேஷ் இன்சென்டிவ் மட்டும் வாங்கியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு 3% ஸ்போர்ட்ஸ் கோட்டாவும் போட்டு கொடுத்துருக்காங்க. நான் இப்போ டிஎன்பிஎல் நிறுவனத்தில் ஜூனியர் ஆஃபீஸராகவும் இருக்கேன். நான் இதுக்கு முன்னாடியெல்லாம் ஒரு டான்ஸின்னு ஒரு நிறுவனத்தில் கான்ட்ராக்டர் ஸ்டாஃபாக வெறும் 12,000 ரூபாய்க்கு தான் நான் சம்பளம் இருந்தேன். அப்போ ஒரு வருஷத்துக்கு எனக்கு 72,000 தான். ஆனால் இப்போ வந்து என் ஒரு மாதம் சம்பளமே 80,000 ரூபா கிட்ட நான் வாங்கிட்டு இருக்கேன். இப்போ ஒரு மனுஷனுக்கு அமௌண்ட்டு மற்றும் வேலை தான் ஒரு அத்தியாவசியம். அது ரெண்டுமே இந்த கவர்மெண்ட் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. நான் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடிலாம் நிறைய இன்டர்நேஷ்னல் போகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். யார்கிட்டோ போய் கையேந்தி நின்ற காலம்லாம் எனக்கு இருந்துச்சு. நான் அப்போ
ஃபாரின் கண்ட்ரியில் போய் விளையாடும் போது எனக்கு விளையாட்டு நோக்கமே இருக்காது. நான் இங்கேருந்து போகும்போதே நிறையா பேர்த்திட்ட கடன் வாங்கி அப்படி தான் போவேன். நான் அங்கே போய் விளையாடும் போது திருப்பி நான் இப்போ இந்த கடன் நம்ம எப்படி கட்ட போகிறோன்றது மைண்டில் தான் நாங்கள் போய் விளையாடுவேன். அதனாலே எனக்கு சரியாக பெர்ஃபார்மன்ஸே கிடையாது. ஸோ இப்போ இந்த கவர்மெண்ட் வந்ததுலேருந்து நாங்கள் இப்போ எங்கே போகிறதுக்கும் தமிழ்நாடு சாம்பியன்ஷிப் ஃபவுண்டேஷன்லேருந்து எங்களுக்கு எவ்வளோ தேவையோ வித்தின் ஒன் வீக்குள்ளே எங்களுக்கு அமௌண்ட்டை சேங்ஷன் பண்ணி கொடுத்துட்றாங்க. 4 வருஷத்துக்கு முன்னாடிலாம் நான் ஓவரால் சாம்பியன்ஷிப் நாங்கள் நேஷ்னல்ஸில் போவோம் பேராலிம்பிக்ஸ்க்கு. அப்போ நம்ம 7th 8th பொசிஷன் தான் வருவோம். ஆனால் இந்த கடந்த 4 வருஷமாக ஃபஸ்ட்டு செகண்டு தவிர தமிழ்நாடு வந்து கீழே வந்ததே கிடையாது. ஸோ உண்மையிலே இந்தியாவில் விளையாட்டுத்துறையில் தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக வந்துட்டு இருக்கு. முக்கியமாக தமிழ்நாடு கவர்மெண்ட்கிட்ட நான் என்னைக்காவது ஒரு நாள் அது எங்கேயாவது பதிவு பண்ணு நினச்சிட்டே இருந்தேன். அது என்ன அப்படின்னா அந்த காலை உணவு திட்டம் அப்படிங்கிறது தான். நான் வந்து வாழை ஷூட் பண்ணும்போது அந்த பையன் வந்து பசியில் வந்து வாழைப்பழம் திருடுவான். நான் முதல்ல திருட்டு பழக்கத்தை கற்றுக்கிட்டது பசியில் தான் கற்றுக்கிட்டேன். நான் திருட ஆரம்பித்தது வாழைப்பழத்தை தான் முதல்ல திருடினேன். அது இப்போ என்னோடய ஸ்கூலுக்கும் என் வீட்டுக்கும் 4 கிலோமீட்டர் இருக்கும். டெய்லி 4 கிலோமீட்டர் நடந்து போவேன், 4 கிலோமீட்டர் நடந்து வருவேன். அன்றைக்கி வீட்டில் அம்மா அப்பாக்கெல்லாம் சமைக்க அம்மா அப்பாவே இருக்க மாட்டாங்க. ஏன்னா காலையில் நான் எந்திக்கும் போதே அவங்க போயிடுவோம், வேலைக்கு போயிடுவாங்க. பசியோடு தான் ஸ்கூலுக்கு போவோம், திருப்பி பசியோடு தான் வீட்டுக்கு வருவோம். இதுக்கு இடையில நாங்கள் கற்றுக்கிட்டது தான் இந்த வாழை தோட்டத்துக்குள்ளே புகுந்து இந்த வாழை மரங்களில் பழங்களை பிச்சு சாப்பிட்றது தான் எங்களோட டெய்லி உணவாகவே இருக்கும். காலையிலேயே அதான் சாப்பிடுவோம். ஈவினிங் ஸ்கூல் முடிச்சு 4 கிலோமீட்டர் நடக்கணும். அந்த 4 கிலோமீட்டர் எப்படியாவது பசங்க எல்லோரும் உள்ள வாழை தோட்டத்துக்குள்ளே புகுந்து யாருக்கு எவ்வளோ சாத்தியப்படுமோ அந்த வாழைப்பழங்களை சாப்பிடுவோம். பசிங்கிறது ஒரு பெரிய போராட்டமாகவே இருக்கும். பசியால் படிப்பை நிப்பாட்டினவங்க நிறைய பேர், என் கூட படித்த நிறைய பேர் படிப்பை நிப்பாட்டினவங்க நிறைய பேர். பசி என்னென்னா அன்னைக்கு ரொம்ப தூரமாக இருக்கும் பள்ளிக்கூடம், அவ்வளோ தூரத்துக்கு போயிட்டு திரும்பி வர முடியாது. அதுக்கப்புறம் அந்த காலை உணவு திட்டம் வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் ஃபோன் பண்ணி நிறைய அந்த செய்தி வந்த அன்னைக்கு நான் அடைந்த அளவுக்கு மகிழ்ச்சியே கிடையாது. ஏன்னா அதை நினச்சி பார்க்கும்போது அவ்வளோ இது விஷயமா இருந்துச்சு எனக்கு. அந்த ஒரு திட்டத்துக்காக எவ்வளோ நன்றி சொன்னாலும் என்னால் அன்னைக்கு அதை எப்படி சொல்கிறதே தெரியல. ஏன்னா அது ஒரு முக்கியமான ஒரு பாய்ச்சலாக நான் பார்க்குறேன். என் கூட படிப்பு தொடர முடியாமல் போன அத்தனை பேத்துக்குமே அன்றைக்கி ஒரு பெரிய அழுகையாக இருந்திருக்கும். அதுக்காக ரொம்ப நன்றி ஐயா. என்னோடய நேம் வந்து ரம்யா. நான் தஞ்சாவூர் மாவட்டம் கோவிலடின்ற கிராமத்துலேருந்து தான் வரேன். நான் திருச்சி மாவட்டத்தில் கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜில் படிக்கிறேன். என்னோடய அப்பா ஒரு கூலி விவசாயி தான். அவங்களால என்னை ஹையர் எஜுகேஷன் படிக்க வைக்க முடியல. அதனால் வேணாம்மா படிக்காத அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க. அந்த கேப்பில் நான் கொஞ்சம் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்போது சேவிங்ஸ் நிறைய பண்ணி வச்சுருந்தேன், எதுக்காவது யூஸ் ஆகும் அப்படின்றதுக்காக. அப்போ எங்கள் மேம் ஒரு நாள் ஃபோன் அடித்து, ஃபீஸ் தானே கட்டிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, வந்து காலேஜ் ஜாயின் பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்லி என்னை படிக்க வைக்க சொன்னாங்க. என்னை காலேஜில் சேர்த்து விட்டு எனக்கு ஃபீஸ் கட்டினாங்க. மற்றபடி என்னோடய எல்லா எஜுகேஷனுக்கும் இந்த ஸ்கீம் மூலியமாக தான் நான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக எனக்கு என்ன தேவையோ அது எல்லாத்தையும் வாங்கிக்கிறேன். அதுக்கு ரொம்ப நன்றி. இன்னொரு தடவை நான் சொல்லணுன்னா, இந்த ஸ்கீம் எனக்கு இன்னொரு ஹெல்ப் ஒன்று பண்ணியிருக்கு. லைஃப்பில் எல்லோரும் சொல்லுவாங்க அப்பா அம்மாவை எந்த இடத்துலையும் தலைகுனியாக விடக்கூடாதுன்னு. நான் நிறைய இடத்துல என் அப்பா அம்மா கஷ்டப்படுறத கண்ணிலேயே பார்த்துட்டேன். எங்கள் அம்மாவுக்கு காது கேட்காது. அதனால எல்லோரும் சொல்லுவாங்க, காது கேட்காதுல்ல, எதுக்கு உன் பிள்ளையெல்லாம் படிக்க வச்சுட்ருக்க, இது இப்படி தான் அப்படி தான், வயசான காலத்தில் இப்படி தான் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ரொம்ப லேட்டாக பிறந்தது என்னோட தப்பு இல்லைல்ல. அதனால இதெல்லாம் எப்படியாவது மாற்றணுமே அப்படின்றதுக்காக இந்த ஸ்கீம் மூலயமா நான் தினம் மாதம் வர அந்த காசில் 100 ரூபாய் சேர்த்து வச்சு என் அம்மாவுக்கு நான் போன மாதம் ஒரு மிஷின் வாங்கி கொடுத்தேன். அந்த மிஷின்னால இப்போ எங்கள் அம்மா கேட்டுட்ருக்காங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரம்யா, நீங்க சொன்னீங்கல்ல அந்த வைராகியம், அந்த தைரியம் தமிழ்நாடு கல்வி தந்தது, அது கண்டிப்பா உங்களை கைவிட்டுறாது. அப்பா அம்மா கவலைப்படாதீங்க, உங்களை எந்த இடத்துலையும் விட்டுற மாட்டேன். உங்களை தப்பா பேசினவங்க நான் பார்த்துக்கிறேன், ஓகேவா? எந்த இடத்துலையும் கவலைப்படாதீங்க, உங்களை எந்த இடத்துலையும் விட மாட்டேன். இன்னும் படித்து உங்களை நான் நல்லா காப்பாற்றுறேன். நான் இந்த நிகழ்ச்சியையும் இந்த திட்டங்களையும் வாழ்த்துறதுக்காக தான் வந்தேன். ஆனால் இந்த மேடையில் இவங்கெல்லாம் பேசின கதைகள் வந்து ரொம்ப பெரிய இன்ஸ்பிரேஷனை உண்டு பண்ணியிருக்கு. இங்கேருந்து திரும்ப போகும்பொழுது இன்னும் லைஃப்பில் சிறப்பாக செய்யணும்னு தோணிக்கிட்டே இருக்குது. அப்படி தான் இருக்குது இவங்களுடைய ஒவ்வொருத்தருடைய கதைகளும், இவங்க சொல்கிற ஒவ்வொரு விஷயங்களும். அரசு இவ்வளவு திட்டங்கள் செய்கிறது எவ்வளவு நல்ல விஷயமோ அதே அளவுக்கு ரொம்ப சிறப்பான விஷயமா
இவங்க எப்படியாவது படித்து நம்ம மேலே வந்துடணும்னு நினைக்கிறத நான் பார்க்குறேன். ஏன்னா கேடில் விழிசெல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றை அவைன்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு. நீ உலகத்தில் எதெல்லாம் பெரிய செல்வம்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் விட மிகப்பெரிய செல்வம் கல்வி அப்படின்றது. இங்கே நிறைய பேர் அவங்களுடைய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னாங்க. சாப்பாட்டுக்கு வந்து கஷ்டமாக இருந்தது, போயிட்டு வர பஸ் வசதி இல்லை, நடந்து போய் படித்தோம் அப்படின்னு சொல்லி. நான் வந்து 3 வேளையும் சாப்பிட்டு தான் ஸ்கூலுக்கு போனேன். ஏன்னா எங்கள் அப்பா ஒரு வேளை சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு போய் படித்ததுனால நான் ஆட்டோலேயும் ரிக்ஷாலேயும் ட்ரெயின்லேயும் பஸ்லேயும் நான் ஸ்கூலுக்கு போனேன். எங்கள் அப்பா நடந்து ஸ்கூலுக்கு போனதுனால. ஸோ ஒரு தலைமுறையில் ஒருத்தர் படித்தா அதுக்கு அடுத்து வர தலைமுறைகள் எல்லாம் நல்லா இருக்குன்றதை நான் என் குடும்பத்தில் இருந்து பார்த்துருக்கேன். எங்கள் அப்பா அவங்க வீட்டில் இருந்த வசதிக்கு அவர் நினச்ச படிப்பை படிக்க முடியல, கிடைச்ச படிப்பு தான் படித்தார். அவர் 1 டிகிரி வாங்கினார். ஆனால் அவருடைய பையன் என்ன 2 டிகிரி படிக்க வச்சார், பிஇ எம்பிஏன்னு. நான் பிஇ எம்பிஏ படித்ததுக்கும் இப்போ செய்கிற துறைக்கும் சம்மந்தமே இல்லை. நீ படித்தது வேற, ஆனால் நீ நடிச்சுக்கிட்டு இருக்கியே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் நான் நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது இப்போவும் எனக்கு இருக்கிற பெரிய நம்பிக்கை, இந்த இண்டஸ்ட்ரி ரொம்ப ரொம்ப சவாலானது, சினிமா இண்டஸ்ட்ரி. அதுவும் எந்த ஒரு பின்னணியும் இல்லாமல் எந்த ஒரு துறைக்குள்ளே நுழையிறதே ரொம்ப அசாத்தியமான விஷயம். அப்படி அந்த துறைக்குள்ளே நுழைஞ்சு அங்கே சவால் வரும்பொழுதெல்லாம் எனக்கு இருக்கிற ஒரே தைரியம், என்கிட்ட 2 டிகிரி இருக்குது, இங்கேருந்து அமிச்சிட்டிங்கன்னா நான் ஏதாவது ஒரு வேலை செஞ்சாலும் என்னால் பொழைச்சிக்க முடியும் அப்படின்றது தான். அப்படி நிறைய பேருக்கு இங்கே கனவுகள் இருக்குது. எனக்கு நான் படிப்பு டீசெண்டாக படித்தேன் நான், ஆனால் சினிமா மேலே ஒரு ஆர்வம், அதனால இந்த பக்கம் வந்துட்டேன். ஆனால் இங்கே இருக்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கனவு இருக்கிறத பார்க்குறேன். அந்த கனவை நோக்கி நீங்கள் ஓடுறத கவனிக்கிறேன். உங்களுடைய ஒவ்வொரு கதைகளும் நிறைய பேருக்கு தன்னம்பிக்கையை கொடுக்குது. இன்றைக்கி எனக்கு இன்னும் பெரிய நம்பிக்கையை கொடுத்துருக்குது. இந்த திட்டத்தினால பயன்பெற அத்தனை மாணவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இத்தனை பேர் வாழ்க்கையை மாற்றி கொண்டிருக்கிற அரசுக்கும் முதல்வர் அவர்களுக்கும் அதிகாரிகள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி அண்ட் வணக்கங்கள். லைஃப்பில் நீங்கள் ஜெயிக்கணுமா, இல்லை சம்பாதிக்கணுமா, வீடு வாங்கணுமா, கார் வாங்கணுமா, இல்லை சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணுமா, அம்மா அப்பாவை பார்த்துக்கணுமா, எல்லார் முன்னாடியும் மரியாதையாக இருக்கணுமா, எல்லாருக்கும் சமமாக இருக்கணுமா, 1 ஸ்டாப் சொல்யூஷன். படிங்க, மார்க்குக்காக கொஞ்சம் படிங்க, வாழ்க்கைக்காக நிறையா படிங்க. நான் மார்க்குக்காக படித்தேன், ஆனால் வாழ்க்கைக்காக படித்தேன்னான்னு தெரியல. அது அனுபவத்தில் வருது. நீங்கள் மார்க்குக்காக படிக்கிற அதே நேரத்தில் வாழ்க்கைக்கான தேவையானதையும் நிறையா படிங்க. இங்கே இருக்கிற அத்தனை பேருக்கும் ஒன்று சொல்லிக்கணுன்னு தான் நினைக்கிறேன். உங்கள் எல்லாராலையும் இப்போ நீங்கள் என்ன செய்துட்ருக்கீங்களோ அதை தாண்டி ஒன்று செய்ய முடியும். அது எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னாலே முடியும் போது உங்களால் இன்னும் நிறையா முடியும். என் பேர் வந்து மணிவாசகன். அரியலூர் மாவட்டத்தில் தேவாமங்கலம் அப்படின்ற ஒரு சின்ன கிராமம். அந்த சின்ன கிராமத்தில் ஒரு குடிசை வீடு. அந்த குடிசை வீட்டில் ஒரே ஒரு மஞ்சள் கலர் லைட்டு. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையிலேருந்து இப்போ இவ்வளோ பெரிய மேடையில் வந்து நிற்கும் போது ரொம்ப பெருமையாகவும் ஆச்சரியமாகவும் இருக்குது. அப்பா அம்மா 2 பேருக்குமே படிக்க தெரியாது. அப்பா சின்ன வயசில் இருக்கும்போது ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. அப்பாவால் வேலைக்கு போக முடியாது. அம்மா வந்து துப்புரவு பணியாளராக தான் வேலை செஞ்சு அண்ணன் அக்கா என்னையும் படிக்க வச்சாங்க. வீட்டில் மழைக்காலம் அப்படின்னு வந்துச்சுன்னா மழையை பார்த்ததை விட வீடு நிறைய பாத்திரத்தை பார்த்தது தான் அதிகம். ஏன்னா கூரை வீடு நிறைய பாத்திரம் இருக்கும், ஒழுகும். ஸோ அந்த மாதிரி சூழ்நிலை படித்து தான் 10th ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வந்தேன். அதுக்கப்புறம் 12th படிக்கணும்னு ஆசைப்பட்டு 12th என்ன படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டப்போ பயாலஜி குரூப் எடுத்தேன். டாக்டர் ஆகணும்னு அம்மாவுக்கும் ஆசை, எனக்கும் ஆசை. 12th நல்லா படித்தேன். மாடல் ஸ்கூலில் சேர்ந்தேன். மாடல் ஸ்கூலில் ஒரு 3 வேளை சாப்பாடும் ஒழுகாத இடமும் கிடச்சிது. அதுக்காகவே நல்லா படித்தேன். 12th டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் வந்தேன். அதுக்கப்புறம் தான் டாக்டர் ஆகணும். அம்மாவுக்கு என்ன ஆசைன்னு தெரியல, அம்மாவுக்கு பிரச்சனையான்னு தெரியல. அம்மாவோட ரொம்ப ஆசை டாக்டர் எப்படியாவது ஆக்கிடணும் அப்படின்னு ஆசை. நானும் டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். அம்மாவும் போய் சொந்தக்காரங்கள்ட்ட எல்லார்ட்டையும் போய் உதவி கேட்டாங்க. எல்லாருக்கிட்டையும் கேட்டாங்க, நீ ஏன் கடனில் இருக்க, நீ ஏன் உன் பையனை டாக்டர் ஆக்க ஆசைப்படுற, நீ ஏன் படிக்கலை, உன் பையனே டாக்டர் ஆக்கணும் அப்படின்லாம் சொன்னாங்க. அம்மாவை அவமானப்படுத்தினதாச்சும் மிச்சம். காசு கேட்டப்போல்லாம் நாளைக்கு வா அப்படின்னு சொல்லி அவமானப்படுத்தினாங்க. கடைசியில் அரசாங்கத்தோட உதவியாலையும் கவர்மெண்ட்டோட உதவியாலையும் ஆசிரியரோட வழிகாட்டினாலையும் கவர்மெண்ட் சீட் வாங்கி இப்போது சக்ஸஸ்ஃபுல்லாக 3rd இயர் MBBS படிச்சுட்டு இருக்கேன்.
ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்கள் அம்மாவை கூட்டுற அம்மா அப்படின்னு சொன்னவங்க எல்லாம் இன்னைக்கு டாக்டரோட அம்மா இருக்காங்க, டாக்டரோட அம்மா அப்படின்னு சொல்லும் போதே ரொம்ப பெருமையாக இருக்குது. அம்மா இதை உலகத்தையே ஜெயிச்ச மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இந்த வாய்ப்பு கொடுத்த ஆசிரியர்களுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். சீஃப் மினிஸ்டர் ஏதோ சொல்லணும்னு ஆசைப்படுறாரு. தம்பி, டாக்டர் ஆகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதே நேரத்தில் ஒரு சின்ன திருத்தம், உங்கள் அம்மா பணியாற்றின பணியை பற்றி சொன்னீங்க. அது தூய்மை பணியாளராக மாற்றிட்டோம் நம்ம அரசில். அதை நம்ம தூய்மை பணியாளர்னு சொல்லுங்கள். சரியா? நன்றி. என்னோட பேர் வந்து சுபலக்ஷ்மி. நான் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் வாலாஜால AAA காலேஜில் படிக்கிறேன். எல்லாரும் சொன்னாங்க படிக்க வைக்கிறதுக்கு அவங்க அப்பா அம்மா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தாங்கன்னு சொல்லிட்டு நான் படிக்கணும், +2 முடிச்சுட்டு படிக்கணும்னு நான் எங்கள் அம்மா அப்பா கிட்ட போய் கேட்டப்ப பொட்ட பிள்ளைன்னா என்னத்துக்கு படிக்கணும், படிக்கலாம் கூடாது அப்படி சொல்லிட்டாங்க. நான் வந்து எப்படியாச்சும் படித்தே ஆகணுன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டுமே வீட்டில் 3 நாள் சாப்பிடாம இருந்தேன். எப்படியாச்சும் எனக்கு காலையில் சேர்த்து விட்டுருங்க அப்படின்ற ஒரே ஒரு நோக்கத்துக்காக 3 நாள் வீட்டில் சாப்பிடாம இருந்தேன். அப்ளிகேஷன் போகிறதுக்கு லாஸ்ட் டேட்டு. அப்பயுமே எனக்கு வந்து காசு இல்லை. அப்பயுமே நாற்று நட, களப்பெருக்க அந்த மாதிரி வேலை செய்து தான் போய் அந்த காசில் வந்து அப்ளிகேஷன் போட்டேன். அதுக்கப்புறம் நாற்று நட, களப்பெருக்க போகும்போதெல்லாம் நீலாம் வரக்கூடாது, உனக்குலாம் இடுப்பு நிற்காது, நீலாம் வேலை செய்ய முடியாதுமா, வராதேன்னு சொல்லுவாங்க. அப்போ கூட நான் போய் வேலை செஞ்சு அப்ளிகேஷன் போட்டேன். எங்கள் அப்பா ஒரு ஆடு மேய்க்கிற விவசாயி தான், எங்கள் அம்மாவும் கூலி வேலை செய்கிறவங்க தான். எங்கள் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் அந்த அளவுக்கு நாலேஜ் இல்லை படிக்க வைக்கணுன்றது. நான் போய் நின்னப்போ யாருமே எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணல. அவங்க சொல்கிறாங்க அவங்க அப்பா அம்மா வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு அந்த அளவுக்கு யாருமே சப்போர்ட் பண்ணல. அப்போ நான் எங்கள் தாய் மாமா கிட்ட போய் நான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டப்ப அவங்க சொன்னாங்க, நீ படிமா, நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் போய் காலேஜ் சேர்றேன். ஃபீஸ் கட்டுறதுக்கு அந்த அளவுக்கு என்கிட்ட காசு இல்லை. அப்போ வந்து அங்கே இருந்த ஒரு ஸ்டாஃப் தான் வந்து எனக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. நான் இந்த புதுமை பெண் திட்டம் ஸ்கீமுக்கு கொடுத்த காசில் நான் திருப்பி அந்த மேமுக்கு எடுத்துன்னு போயிட்டு அந்த காசை ரிட்டர்ன் கொடுத்தேன். அவங்க சொன்னாங்க, வேணாமா, எனக்கு இந்த காசு வேணான்னு சொன்னாங்க. இல்லை மேம், எனக்காக நீங்கள் செஞ்சீங்க, எனக்கு செஞ்ச உதவிக்கு நான் நன்றி கடனா இது நான் உங்களுக்கு கண்டிப்பாக தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த காசை திருப்பி எடுத்து போய் அவங்க கிட்ட கொடுத்தேன். அவங்க வாங்க மாட்டேதான் சொன்னாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கொடுத்தேன். இந்த புதுமை திட்டம் அப்படின்ற ஸ்கீம் மூலமாக இப்போ எனக்கு மேரேஜ் ஆகிடுச்சு. ஒரு மேரேஜ் ஆன பெண் எப்பயுமே ஒருத்தரவங்களை டிபெண்ட் பண்ணி தான் வாழணும்னு இருக்குது. இந்த புதுமை பெண் ஸ்கீம் மூலமாக அவங்க மாதம் வர 1000 ரூபாவை நான் சேர்த்து வச்சு என்னோடய படிப்புக்கு தேவையான காலேஜ் ஃபீஸ், அதுக்கப்புறமாட்டிக்கு தேர்வு கட்டணம், அதுக்கப்புறம் எல்லாத்தையும் நான் வந்து இந்த ஸ்கீம் மூலமாக வர காசை வச்சு நான் இது பண்ணியிருக்கேன். என்னோடய படிப்புக்கு தேவையான நோட்டு, புக்கு எல்லாத்தையுமே இந்த ஸ்கீம் மூலமாக வர காசனால் என்னாலே வாங்கிக்க முடியுது. நான் யாரையும் போய் இன்னைக்கு கையேந்தி எனக்கு காசு தாங்க, இது மாதிரி நோட்டு வாங்கணும், புக்கு வாங்கணும்னு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. தேங்க்யூ சார். என்னோட மிகப்பெரிய ஆசையே நான் மேக்ஸ் டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்கேன். மேக்ஸ் டீச்சர் ஆகணுன்றதான் என்னோட மிகப்பெரிய ஆசையே. இந்த சார் இப்போ வந்து இந்த புதுமை பெண் திட்டம் ஸ்கீம் வந்து யூஜிக்கு மட்டும்தான் சார் கிடைக்குது. அது பிஜிக்கும் கொஞ்சம் நீடிக்கணும்னு எங்களோட ரெக்வஸ்ட் சார். ப்ளீஸ் சார். டீச்சர் ஆகணும்னு ஆசைப்பட்டீங்களாம்மா? மேத்ஸ் டீச்சர். எஸ் சார். மேத்ஸ் டீச்சர். எஸ் சார். வாங்க, உங்களுக்கு ஒரு பரிசு கொடுக்க போகிறேன். சுப்புலட்சுமி ஜெயிச்சிட்டீங்க. சுப்புலட்சுமி. கல்வி நம்ம எல்லாருக்கும் எவ்வளோ முக்கியம்னு சொல்லி தெரிய வேண்டியதில்லை. தமிழ்நாட்டில் எப்போதுமே கல்விக்கு முக்கியத்துவம் இருந்திருக்கு. அப்பா அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் சாப்பாட்டுக்கு வழி இல்லைனாலும் பிள்ளைங்களை படிக்க வைக்கணும்னு நினைப்பாங்க. அது 50 வருஷமாக
தமிழ்நாட்டில் தொடர்ந்து கல்விக்காக நடந்த வேலை அது. இப்போ கல்வியை நம்மக்கிட்ட இருந்து சிஸ்டமிக்காக எடுக்கிறதுக்கு ஒரு வேலை நடக்குதுன்னும் போது அதை சிஸ்டமிக்காகவே எப்படி எதிர்க்கணும், அதை சிஸ்டமிக்காக எப்படி எதிர்கொள்ளணுன்றது தான் இந்த 4 வருஷத்தில் நடந்திருக்கிறது. குறிப்பாக இந்த மேடையில் நாம் பார்த்த அந்த உயர்கல்வி இந்த வருஷம் சேர்ந்த அந்த மாணவர்களுடைய எண்ணிக்கை இருக்கு இல்லையா, அது எனக்கு ரொம்ப நெகிழ்வாக இருந்தது. நாம் ஒரு உண்மையிலேயே கல்வியில் நாம் ஒரு பெரும் பாய்ச்சலை கண்டிருக்கிறோன்னு தான் எனக்கு சொல்லணும்னு தோணுது. இது சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா நாம் அங்கே போயிடக்கூடாதுன்றதுக்கு அவ்வளோ வேலைகள் நடக்குது. ஆனாலும் நம்ம அங்கே போவோம், எப்படி போக வைக்கணும்னு எங்களுக்கு தெரியும்னு செய்கிற ஒரு செயல் ரொம்ப 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 நன்றிக்குரியது. நம்முடைய திராவிட மாடல் அரசு பள்ளி கல்வி முதல் உயர்கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு வரை மாணவர்களுக்காக ஏராளமான திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றது. இந்தியாவிலேயே முதலாக பள்ளி மாணவர்களுக்கு காலை உணவு கொடுத்த முதல் மாநிலமும் நம்முடைய தமிழ்நாடு தான். வேலைக்கு காலைல சீக்கிரம் எந்திரிச்சு போகிற பெற்றோர்கள் காலைல சமைக்கிறதுக்கு நேரம் இல்லாமல் குழந்தைகளுக்கு டிஃபன் செஞ்சு கொடுக்காத ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. சாப்பிடாம வகுப்புக்கு போகிற அந்த குழந்தை காது பசியில் அடைக்கும், வயிறு கில்லும். அவர்களால் எப்படி அந்த சமயத்தில் பாடத்தை கவனிக்க முடியும்னு பெற்றோர்கள் வருத்தப்பட்டது உண்டு. இன்னைக்கு அந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தீர்த்து வைத்திருக்கிறார்கள். பள்ளி படிப்பை முடித்த பிறகு குடும்ப சூழல் காரணமாக மாணவர்கள் உயர்கல்விக்கு வராமல் இருந்துவிடக்கூடாதுன்னு தமிழ்நாடு அரசே கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு புதுமை பெண், தமிழ் புதல்வன் போன்ற திட்டங்கள் மூலமாக மாதம் 1000 ரூபாய் கல்வி ஊக்கத்தொகையாக வழங்கி வருகின்றது. இந்த மாணவர்கள், இந்த திட்டத்தின் மூலம் பயன்பெறுகின்ற மாணவர்கள் இனிமே யாரும் நோட் புக் வாங்கணும், ப்ராஜெக்ட் மெட்டீரியல்ஸ் வாங்கணும், கால்குலேட்டர் வாங்கணும் அப்படின்னு அவங்களுடைய பெற்றோர்கள்கிட்ட போய் கேட்க தேவையில்லை. இது மாதிரியான பொருட்களை எல்லாம் நம்முடைய முதலமைச்சர் கொடுக்கக்கூடிய அந்த 1000 ரூபாயிலே தாராளமாக வாங்கிக்கலாம். இந்த திட்டங்கள் வந்த பிறகு பள்ளி படிப்பு முடித்துவிட்டு உயர்கல்வி செல்லுகின்ற வாய்ப்பு இருந்தும் பொருளாதார சூழல் காரணமாக உயர்கல்வியை தொடர இயலாத கிட்டத்தட்ட 15,000 மாணவர்கள் இன்னைக்கு உயர்கல்வியில் இந்த திட்டத்தின் மூலம் சேர்ந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, மாணவர்களை வேலை வாய்ப்புக்கு தயார்படுத்துகின்ற வகையில் நான் முதல்வன் திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது. படிப்புடன் வேலைகளுக்கான அந்த ஸ்கில்ஸையும் நான் முதல்வன் திட்டம் வழங்கி கொண்டு வருகின்றது. குறிப்பாக வேலை தேடுகின்ற நிலையை தாண்டி மற்றவர்களுக்கும் வேலை கொடுக்கலாம் என்கிற கான்ஃபிடன்ஸை நம்முடைய நான் முதல்வன் திட்டம் தொடர்ந்து வழங்கி வருகின்றது. கல்விக்கு மட்டுமின்றி இன்னைக்கு உடல் கல்விக்கும் விளையாட்டுக்கும் நம்முடைய அரசு, நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் முக்கியத்துவம் கொடுத்து வருகின்றாங்க. இந்த நிகழ்ச்சியுடைய பெயரே கல்வியில் சிறந்த தமிழ்நாடு. கல்விக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்காம எங்களுடைய விளையாட்டு வீரர்களுக்கும் இந்த மேடையில் இடம் கொடுத்த முதலமைச்சருக்கு இந்த நேரத்தில் விளையாட்டு வீரர்களின் சார்பாக என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். திறமை இருந்தால் போதும், திறமையாளர்களுடைய வாழ்க்கையை மாற்றி காட்ட நம்முடைய அரசு எப்பொழுதும் தயாராக இருக்குது என்பதற்கு தம்பி மனோஜ் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. இந்த விழாவுக்கு நிறைய ஆசிரியர்கள் வந்திருக்கிறீங்க, ஸ்டூடெண்ட்ஸும் வந்திருக்கிறீங்க. நான் அடிக்கடி ஆசிரியர்களிட்ட வைக்கக்கூடிய ஒரே கோரிக்கை இது மட்டும்தான். மேக்ஸ் டீச்சர்ஸ், சயின்ஸ் டீச்சர்ஸ் எங்களுடைய பிடி பீரியடை கடன் வாங்கி பாடம் நடத்துவதை அறவே தவிர்த்திட வேண்டும் என்று ஒரு விளையாட்டுத்துறை அமைச்சராக, விளையாட்டு வீரர்களின் சார்பாக, ஸ்டூடெண்ட்ஸ் சார்பாக மீண்டும் என்னுடைய கோரிக்கையை நான் வைக்கின்றேன். இந்த நேரத்தில் ஒன்றை மட்டும் நான் சொல்லி நிறைவு செய்ய விரும்புகின்றேன். பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஒரு முறை சொன்னார்கள். அண்ணா சொன்ன வார்த்தை, நான் முதலமைச்சரான பிறகு 3 காரியங்களை தமிழ்நாட்டுக்காக, தமிழ் மக்களுக்காக செஞ்சிருக்கிறேன். தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடுன்னு பெயர் சூட்டியிருக்கிறேன். தமிழ்நாட்டில் ஹிந்திக்கு இடமில்லை, இருமொழி கொள்கை மட்டும்தான் அப்படின்னு சட்டம் ஏற்றிருக்கிறேன். சுயமரியாதை திருமணத்திற்கு சட்ட அங்கீகாரத்தை வழங்கியிருக்கிறேன். இந்த 3 விஷயத்தை நான் தமிழ்நாட்டுக்காக செஞ்சிருக்கிறேன். எனக்கு பிறகு ஆட்சிக்கு வரக்கூடியவர்கள் இந்த 3ஐயும் மாற்ற நினைத்தால் அவருடைய மனசுல ஒரு பயம் வரும், ஒரு அச்சம் வரும். அந்த அச்சம் வரும்போதெல்லாம் இதையெல்லாம் மாற்றிவிட்டால் மக்கள் நம்ம என்ன செய்வார்கள் என்கிற அந்த பயம் வரும். அந்த அச்சம் எதிரிகளை எவ்வளவு நாளைக்கு ஆட்டுகிறதோ அது வரைக்கும் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இந்த அண்ணாதுரை தான் என்று பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னார்கள். அதையே நான் இப்பொழுது கொஞ்சம் மாற்றி சொல்ல விரும்புகின்றேன். காலை உணவு திட்டம், புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம்,
நான் முதல்வன் போன்ற திட்டங்களை எல்லாம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய திராவிட மாடல் அரசு இன்னைக்கு வழங்கியிருக்கின்றது. இந்த திட்டங்களை எல்லாம் யாராவது ஒரு நாள் என்னைக்காவது மாற்றி விடலாம் என்று யாராவது நினைத்தால் கூட அவங்களுடைய மனசுலையும் நிச்சயம் ஒரு பயம் வரும். அந்த பயம் இருக்கிற வரைக்கும் இந்த தமிழ்நாட்டை ஆளுகின்ற போறவர் நம்முடைய முதலமைச்சர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் என்றுதான் பொருள். இங்க பேசிய மாணவருடைய பேச்சை கேட்க கேட்க நான் ரொம்ப எமோஷனல் ஆகிட்டேன். ஏன்னா உங்களுடைய கருத்துக்களையும் ஃபீட்பேக்கையும் கேட்கிறப்போ நாம் உழைக்கிற உழைப்புக்கான பலன் நம்ம கண் முன்னாடியே தெரியும்னு நான் இங்கே உணர்ந்திருக்கிறேன். அதற்காக பெருமைப்படுகிறேன். நம்முடைய அரசோட மகளிர் பயணம் திட்டம் போலவே தெலுங்கானா மாநிலத்திலையும் மகாலட்சுமி திட்டம் என்கிற பேரில் பெண்களுக்கு கட்டணமில்லா பேருந்து பயணத்தை செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். அதே போல தெலுங்கானா மாநிலத்தில் செயல்படுத்துகிற நல்ல திட்டங்களை தமிழ்நாட்டில் செயல்படுத்த நாங்களும் தயாராக இருக்கிறோம். இதுதான் ஆரோக்கியமான வளர்ச்சி அரசியல். 1000 ஆண்டுகளா சாதி எனும் கால் முளைத்த சதி அந்த சமூகத்தை ஆட்கொண்டதால நம்முடைய கல்வி வாய்ப்பு மறுக்கப்பட்டுச்சு. வரலாறு நெடுக இந்த ஆதிக்கத்துக்கு எதிராக கலகம் செஞ்ச புரட்சியாளர்கள் இருந்துட்டு தான் இருக்காங்க. அந்த தொடர்ச்சியோட உச்சமா திராவிட இயக்கம் தமிழ் மண்ணில் நிகழ்த்தின புரட்சி தான் இன்னைக்கு இந்த அளவுக்கு வேகமாக நடைபெற காரணமா இருக்கு. அன்றைக்கு சென்னை மாகாண பள்ளிகளில் மதிய உணவு திட்டத்தை நீதி கட்சி அறிமுகப்படுத்தினாங்க. தொடர்ந்து பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் தமிழ்நாடு முழுக்க பள்ளிகளில் மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாரையும் எப்பாடுபட்டாவது பள்ளிகளுக்கு அழைச்சி அவர்களை படிக்க வைக்கணுங்கிற காரணத்திற்காகத்தான். அதுதான் படிப்படியாக வளர்ந்து இன்னைக்கு நம்ம திராவிட மாடல் அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய காலை உணவு திட்டம் உருவாகி இருக்கு. காலை உணவு திட்டம் அறிமுகமானதிலிருந்து மாணவருடைய வருகை அதிகரிச்சிருக்கு. புதுமை பெண் தமிழ் புதுவர் திட்டங்கள் செயல்பாட்டுக்கு வந்ததிலிருந்து +2 படித்த மாணவர்களை 75 விழுக்காடு மாணவர்கள் உயர்கல்வியில் சேர்றாங்க. குறிப்பாக பெண்கள் உயர்கல்வியில் சேர்வது அதிக அளவு முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு. அரசு பள்ளியில் படித்த 1878 மாணவர்கள் கடந்த 4 ஆண்டுகளில் முதன்மை உயர்கல்வி நிறுவனங்களுக்கு படிக்க போயிருக்காங்க. இன்னைக்கு கல்வியில் தமிழ்நாடு பெற்றிருக்கக்கூடிய எழுச்சி இந்தியாவில் இருக்கக்கூடிய பல மாநிலங்கள் திரும்பி பார்க்குது. நம்மளோட திட்டங்களை அவங்க மாநிலங்களை செயல்படுத்த ஸ்டடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த எழுச்சியை பொறுத்துக்க முடியாமல் தான் கல்விக்கு தடை ஏற்படுத்தலாம்னு ஒன்றியத்தில் நினைக்கிறாங்க. நம்முடைய வளர்ச்சியை பார்த்து ஒதுக்க முடியாமல் தடை ஏற்படுத்தக்கூடிய சிலருக்கு பயத்தை வரவழைக்கணும். நிச்சயம் நம்முடைய திட்டங்களாலும் உங்களுடைய அச்சீவ்மெண்ட்டாலும் அது நடக்கும். என்னுடைய இலக்கு அனைவருக்கும் கல்வி, அனைவருக்கும் உயர்தர கல்வி. கல்வி நிலையங்களுக்குள்ள எந்த காரணத்திலும் எவர் ஒருவரும் வராமல் இருக்கக்கூடாது, தடுக்கப்படக்கூடாது. மாணவர்களான உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்வது ஒன்று தான், நம்ம அரசு உருவாக்கி தரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு உயர உயர பறக்கணும். அதை பார்த்து வாங்க மகிழ்ச்சி அடையணும். அப்படிப்பட்ட மகிழ்ச்சியை தான் இங்கே பேசின பலர் கொடுத்துருக்கீங்க, இனியும் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நீங்கள் யூஜி முடிச்சுட்டு வேலைக்கு போனாலும், நல்ல வேலையில் டாப் பொசிஷனில் போயிருந்தாலும் பிஜியும் படிக்கணும், ஆராய்ச்சி படிப்புக்கும் போகணும். உலகம் ரொம்ப பெருசு. உங்களுடைய வெற்றி எல்லா திசைகளிலும் எதிரொலிக்கணும். நீங்கள் தொடர்ந்து படிங்க. உங்களுடைய படிப்புக்கு துணையாக உங்களுக்கு வேலைவாய்ப்புகளை உருவாக்க
இந்த முத்துவேல் கருணாநிதி இருக்கேன். கல்வியிலே சிறந்த தமிழ்நாடு, கல்வியிலே உயர்ந்த தமிழ்நாடாக மாறும், நிச்சயமாக மாற்றுவோம். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.